கார்த்திகை தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. கார்த்திக்கு அந்த ரியா கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க. உன் பொண்டாட்டி எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி நான் தூக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே கார்த்திக் வந்து வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஐஸ்வர்யா மட்டும் தான் இருக்காங்கன்னு சொன்னதுமே அருண் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி தீபா அங்கே இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனாட்சி ரம்யாவுக்கு கால் பண்ணி பேச சொல்கிறாங்க. கார்த்திக்கும் ரம்யாவுக்கு கால் பண்ணி தீபா அங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா வந்துட்டு நானே தீபாவை தேடி தான் வந்தேன், ஆனால் கோவிலில் தீபா இல்லை, நான் ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு யாரோ ஒரு பெண் சாமியார் தான் வந்து தீபாவை கூட்டிகிட்டு போனதாக சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து தீபாவை கேட்குறீங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, அப்போ தான் கார்த்திக் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரியா வந்து கால் பண்ணி தீபாவை வந்து கடத்திடுவேன் அப்படின்னு மிரட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரம்யா வந்துட்டு சரி நானும் தீபாவை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு யோசிக்கிறாங்க. இதுதான் நமக்கு சரியான சமயம், எப்படியாவது அந்த தீபாவை தேடி கண்டுபிடிச்சி அவளை வந்து அந்த பரிகாரம் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் மரப்பி பாயில் அடைச்சி வச்சு அந்த ஆற்றுல விட்டுறணும், அப்படியே இந்த பழியை தூக்கி ரியா மேலே போட்டுடணும், இதுதான் நமக்கு சரியான சமயம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது, கண்டிப்பாக அந்த ரியா கடத்திருப்பான், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஐஸ்வர்யாவை பிடிச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு ரியா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் வந்துட்டு நீங்கள் வந்து அம்மாவை பார்த்துக்கோங்க, நான் தீபாவை போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக், ஆனந்த், அருண் இவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு தேடிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்து ராஜாவை கூட்டிகிட்டு தீபா போகிற அந்த கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்தும் அருணும் வந்து பேசிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கடத்தல் விஷயத்தெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட போனால் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆனந்தும் அருணும் அவங்க ஒரு ரவுடியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ரவுடிக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ரியாவோட ஃபோட்டோவை காமிச்சு இவ தான் கடத்திருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொன்னதுமே சரி கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லி நாக்குமுக்குன்னு ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த பொண்ணை வந்து காணோம், அந்த பொண்ணு யார் கடத்திருப்பாங்க அப்படின்னு நீ தான் வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தட்டில் வந்து சரக்கு ஊற்றி அதை வந்து நக்கி பார்த்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து சாமி சாமின்னு சொல்கிறாங்க. சாமின்னு சொன்னதுமே ஆனந்த் வந்துட்டு என்ன உன்னை நம்பி நான் வந்தா இந்த மாதிரிலாம் நீ வந்து ஏமாத்துறியா, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ உன்னை தேடி வர்றதுனால நீ ரொம்ப ஓவராக போறியா அப்படின்னா வந்து கோவப்படுறாங்க. அப்போ அதுக்கு அவங்க வந்துட்டு இங்கே பாருங்க, இவன் எதையும் தப்பாக சொல்ல மாட்டான், இவன் சொன்னால் அதில் உண்மைதான் இருக்கும், எத்தனையோ பேர் யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க தெரியுமா, போலீஸ்காரங்களே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆனந்துக்கு வந்து ரம்யா கிட்ட இருந்து கால் வருது. அப்போது ரம்யா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தீபாவை காணுமாமே, எப்படியும் அந்த ரியா தான் கடத்தி வச்சுருப்பா, இங்கே கோவிலில் விசாரித்ததுக்கு யாரோ ஒரு பெண் சாமியார் தான் தீபாவை கூட்டிகிட்டு போனதாக சொன்னாங்க, கண்டிப்பாக அது ரியாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஆனந்த் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அருண் வந்து கேட்குறாங்க, என்னடா என்னாச்சு, யார் கால் பண்ணுது அப்படின்னு கேட்க, இவன் சொல்கிறதும் ரம்யா சொல்கிறதும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா வந்துட்டு தீபாவை யாரோ ஒரு பெண் சாமியார் தான் கூட்டிகிட்டு போனதா சொல்கிறா, அப்போது இவனும் வந்து சாமின்னு தான் சொன்னான், அப்போ ஏதோ ஒத்து போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ரவுடிங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு எல்லா இடத்துலையும் தீபாவை தேடி பார்ப்பாங்க, ஆனால் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அப்போது ராஜா வந்துட்டு சரி நம்ம சாமிக்கிட்டே வந்து நம்ம கோரிக்கை வைப்போம் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் வந்துட்டு இல்லை, நான் இந்த சாமியை கும்பிட மாட்டேன், இந்த சாமிக்கிட்ட இருந்து தான் இந்த சாமி புடவை தான் நான் எங்கள் அம்மா வந்து வாங்கிட்டு வந்தாங்க, இப்போ எங்கள் அம்மாவும் வந்து இந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க, அதை கட்டிக்கிட்ட தீபாவும் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியல, எங்கள் அம்மா குணமாகணும், தீபா கிடைக்கணும், அப்போ தான் நான் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த சாமிக்கிட்ட நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யாவை தேடி போனால் நமக்கு உண்மை என்னென்னு தெரியும், கண்டிப்பாக வந்து ரியா எங்கே இருக்கா அப்படின்னு அந்த ஐஸ்வர்யாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக வந்து ஐஸ்வர்யாவோட அம்மா வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்ததுமே ரியா வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா சாமியார் வேஷம் போட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த வேஷம் தான் வந்து எனக்கு சரியாக இருக்கும், நம்ம வெளியில் போகிறதுக்கெலாம் நம்ம மேலே எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு சாமியார் வேஷம் போட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டி பீரோவில் வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள ரூமில் இருப்பாங்க. ரம்யா கரெக்டாக வராங்க, டோர் போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யாவோட அம்மா பார்த்ததுமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஐஸ்வர்யா வந்து தேடி வந்தேன், அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க, அதனால தான் நேராக இங்கே வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நேராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ரம்யாவுக்கு சந்தேகம் வருது, ரியா எப்படியும் இங்கே தான் இருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக வந்து ரியா இருக்கிற ரூமுக்கு வந்து போகிறாங்க. இப்போ ஐஸ்வர்யாவோட அம்மா வந்துட்டு எதுக்காகம்மா அங்கே போகிற அப்படின்னு கேட்க, ஏன் நான் போகக்கூடாதா என்ன, ஒன்றும் இல்லை நான் சும்மா ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகலான்னு போகிறாங்க. உடனே ரியா வந்துட்டு ரம்யா வரதை தெரிஞ்சுக்கிட்டு ரெஸ்ட் ரூம் உள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம்
ரம்யா வந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு, என்ன ஆண்டி வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்னீங்க, இப்படி எல்லாத்தையும் கழிச்சு போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவள் அப்படிதாம்மா இருப்பா அப்படின்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. ரியா உள்ளே வந்து ஒரு பைப்பை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு வாடி உனக்கு இருக்குது அப்படின்னு உள்ளே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரம்யா டோரை ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாமல் ஐஸ்வர்யாவோட அம்மா வந்துட்டு அங்கே ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கும், அதை தூக்கி ரம்யா மேலே வந்து போட்டுடுறாங்க. ரம்யா மேலே போட்டதுமே வந்துட்டு அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு ரம்யா வந்து கத்துறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, உள்ள காக்ரோச் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அது யாரும் இல்லைல்ல அப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே ரம்யா வந்துட்டு இங்கே யாரும் இல்லை போல இருக்குது, நாம தான் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஐஸ்வர்யோட அம்மா வந்துட்டு ஏம்மா ரெஸ்ட் ரூம் போலியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போது ரியா வந்துட்டு எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யோட அம்மா வந்துட்டு அவளுக்கு உன் மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரியா வந்துட்டு என் மேலே சந்தேகம் வரல, உங்கள் மேலே சந்தேகம் வந்துருச்சு, அதனால தான் நான் இங்கே இருக்கனா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.